எடப்பாடியும் ஸ்டாலினும் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து குப்புற கனவு கண்டலாம். 2033 நம்ம ஆச்சு, 2026 நம்ம ஆச்சு அப்படின்னு. இன்னும் 26ல பார்க்காதான் போறீங்க. தலைவருக்கு எதுவுமே சொல்லாம எங்களை அங்கங்க தடுத்து நிப்பாட்டியே இவ்வளவு கும்பலை பார்த்திருக்கீங்க. இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னமே தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி, அடுத்த மாசம் மாநாடு திருச்சியிலே மதுரையில. எதை பத்தியும் கவலை பண்ண. ஸ்டாலினும் ஒண்ணு பிடுங்க முடியாது, எடப்பாடியும் ஒண்ணு பிடுங்க முடியாது, போலீஸும் வந்து பண்ண முடியாது. மக்கள்கிட்ட கள்ள ஓட்டு. இங்க வந்து அஜித் குமாருக்கு வந்து சாரி சொல்றாரு, போன்ல அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பி சாரி சொல்றாரு. இதே இது கொடைக்கானல்ல போய் மலர் பூங்காட்சியை திறந்து வைக்கிறாரு. அங்க போக முடியுதா ஸ்டாலினுக்கு? ஸ்டாலினும் எடப்பாடியும் கொடி சீக்கிரத்துல வீட்டுக்கு போறாங்க, அது உறுதி. 2026ல தலைவர் ஆட்சிக்கு வரப்போறாரு. அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. பகிரங்கமா நாங்க சொல்றோம். கவலையெல்லாம் நாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அது ஒரு அப்பாவிய கொடூரமா மிளகாத்தூள் கலக்கி அதை கொடுத்து தண்ணி கட்டவனுக்கு மிளகாத்தூள் கலக்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது. சிகரெட்ல 17 தடவை சுட்டிருக்காங்க. இதெல்லாம் இளையத்துல போய் சும்மா விட மாட்டாரு. நான் வந்து திருச்சி மாவட்டம் சார், திருச்சி தெற்கு மாவட்டம், கொடமுட்டி கரிகாலன் தலைமையில இருந்து நாங்க எல்லாம் வந்திருக்கோம். நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 கார்ல வந்தோம் சார். தாம்பரத்துக்கிட்டே போலீஸ்காரங்க காரை மடக்கிட்டாங்க. ஏன்னா டிவிக்கு கட்சி கொடி பறந்துட்டு இருந்துச்சு. எதுக்கு எங்க போறீங்க அப்படின்னாங்க. சார் நாங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம் அப்படின்னதுக்கு ஒரே ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, சென்னைக்கு மட்டும் தாங்க சார் நாங்க பர்மிஷன் இது பண்ணியிருக்கோம், நீங்க எல்லாரும் போக கூட, நீங்க திருப்பி போங்க. எங்க பின்னாடி வந்த திருநெல்வேலி வண்டி, நிறைய வண்டி எல்லாத்தையும் திருப்பி அனுப்புனாங்க. நாங்க ஒரே ஒருத்தர் சொன்னோம், சார் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கேக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க, நாங்க ஆளுக்கு சேர்த்து நாங்க எதுவும் பண்ண முடியாது சார், எங்களுக்கு அவங்க சப்போர்ட் கட்டாயம் வேணும். அடுத்த ஆச்சு நீங்க வாங்க சார், நாங்க எதனால இது பண்ணிக்கோங்க, நாங்க இப்ப அவங்களுக்கு பண்ணி தான் பயந்து தான் அவனுக்கு ஒரு வழி இல்லை. பிராங்காவே சொல்றாங்க. அப்படி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இருக்கிற பயம் எதுக்கு? விஜயை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுறாங்க? என்ன செஞ்சார் தலைவர்? தமிழகத்துல உண்மையை சொல்றாரு. இப்ப இது முடிய இவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு, எந்த இதுவுமே அரசாங்கம் கண்டுக்கிடாது. அஜித் குமாருக்கு இளைய தளபதி உள்ள போந்தோடனே தமிழ்நாடுல இந்தியாவே பரபரப்பாயிடுச்சு. இப்ப எடுத்திருக்காங்க 4 வருஷம் இவ்வளவு லாக்அப் டெத்துன்னு. ஏன் இதுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? மோடி வரவேற்க போறாரு, அங்க போக முடியுதா? ஏதோ ஒரு தொண்டர் இது மாவட்ட தலைவர் கல்யாணத்துக்கு போறாரு. ஏன் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு இதுதானே, உங்களோட நிர்வாகத்துக்கு கீழே தானே இருக்கு காவல்துறை, அவங்க தானே லாக்அப் டெத் பண்ணிருக்காங்க. அது தலைவருக்காக உயிரே திறந்து வைக்கிறோம். உங்க சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும். இப்ப இதுக்கு போய் அஜித்துக்கு நாங்க வந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறோம், உங்க அப்பாவுக்கு வேலை கொடுக்குறோம், உன் தம்பிக்கு வேலையை கொடுக்குறோங்க. அவங்க அம்மா கேட்கறது, எனக்கு 50 லட்சம் பணமும் வேண்டாம், என் வீட்டுக்காருக்கு வேலையும் வேண்டாம், என் சின்ன பையனுக்கு வேலையும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், என் பெரிய பிள்ளையோட உயிரை கொடுங்க. எங்க போவார் ஸ்டாலின்? குடும்ப ஆட்சி பண்றீங்க, உதயநிதியை உள்ளே கொண்டு வர மாட்டேங்க, டக்குன்னு எம்எல்ஏ ஆக்குனீங்க, அப்படியே அமைச்சர் ஆக்குனீங்க, இப்ப முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. என்ன நடக்குது? எடப்பாடி ஒரு பக்கெட்டு இல்ல எடப்பாடி ஒரு பக்கெட்டு அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெல்லியில இருந்து ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்குள்ள மலர்ந்துரும் தாமரை அப்படின்னு. தாமரை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மலரவே மலராது. கன்ஃபார்ம் பண்ணுன பிறகு உறுதியாகும். ஒரு வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து, பொந்துக்கு எந்தெந்த பீட் இருக்கு, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பொதுமக்கள் தைரியமா போங்க. டிவிக்கு நாங்க இருக்கோம், டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அதுக்கு மேல தலைவர் விஜய் இருக்காரு. டிஎம்கே கொடி வந்து பறக்குறீங்க சார், 60 அடியில பறக்க விடுறீங்க. ஏடிஎம்கே கம்பம் பறக்க விடுறீங்க. கேட்டா ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, எதிர் கட்சிங்கிறீங்க. இப்ப ஆள வர போறது மக்களுக்கு நல்லது பண்ற, ஏன் அவங்க கொடி எதுக்கு பறக்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் கம்பத்தை எடுங்கிறீங்க? அவங்க மேல கம்பத்தை வச்சவங்க மேல எதுக்கு கேச போடுறீங்க? கேச போட்டு அப்பாவி சார், அது நீங்க கொள்ளையடிச்ச பணத்துல வைக்கிறாங்க. இது வந்து ரசிகரா இருக்கட்டும், ஒவ்வொருவரும் தலைவர் கொடுக்கல, எல்லாம் சொந்த. இன்னைக்கு எனக்கு வந்து சம்பளம் வந்து சார், சம்பளம் இன்னைக்கு 500 ரூபாய் எனக்கு. அதை விட்டு நான் திருச்சியில இருந்து இங்க வந்திருக்கேன். என்ன காரணம்? 3:30 மணிக்கு வந்து தாமரத்துல மடக்கிட்டாங்க. மடக்கி TN45 என் கார் நம்பரை பார்த்து, எங்க சார் போறீங்க? இல்லங்க இதுக்குதான் போறோம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு. சென்னைக்கு மட்டும் தான் சார் அலோடுறீங்களா, திரும்பி போங்க. போக மாட்டேன்னு சொன்னா ஒரே காரணத்துக்காக. அது என்ன மண்டபம்னு தெரியல. தாம்பரத்துல எங்க ஆளுங்க ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க. பிடிச்சி உட்கார 2 போலீஸை போட்டுருக்காங்க. எதுக்கு போட்டுருக்காங்க கேட்டா 6 மணிக்கு தான் விடுவாங்க. தலைவர் இங்க 12 மணிக்கு மீட்டிங்கே முடிச்சிட்டாரு, 11 மணிக்கு. எதுக்கு 6 மணிக்கு விடுறீங்க? ஏன் இதே இது டிஎம்கே ஆட்சியில் இப்படி பண்ணுவீங்களா, இல்ல ஏடிஎம்கே ஆட்சியில் பண்ணுவீங்களா, மித்த கட்சிக்கு எதுவும் பண்ணுவீங்களா? ஜாதி அரசியல், மத அரசியல் எல்லாத்தையும் கடந்து தலைவர் வந்து தரமான அரசியல் பண்ண போறாரு. இன்னமா பார்க்க தான் போறீங்க.